ஜனாதிபதியுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் சந்திப்பானது நடைபெறுகிறது. இது குறித்து நம்முடன் பேச மூத்த பத்திரிகையாளர் கோலாக்குல ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கூட்டங்களானது இன்று மாலை நடைபெறும் நிலையில அடுத்த கட்ட நகர்வுகளானது எப்படி இருக்கும்? இது குறித்த உங்களின் பார்வை என்ன சார்? அதாவது அடுத்த கட்ட நகர்வுகள்னா திட்டவட்டமான ஒரு தீர்ப்பு என்டிஏவுக்கு சாதகமாக தரப்பட்டு இருக்கிறது. என்டிஏவுக்கு கிளியர் கட் மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது. இப்போ குடியரசுத் தலைவரை பிரதமர் சந்திக்கிறார்னா அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவதற்காக அவர் சந்திப்பார். அவர் முறைப்படி எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுப்பார். அதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடியை பதவியேற்குமாறு கேட்டுக்கொள்வார். மோடியும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் பதவியேற்பார்கள். இது நடைமுறை. அதே நேரத்தில் இந்தி கூட்டணியில அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம பார்லிமெண்ட்ல லோக்சபால என்ன விதமாக நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் ரைஸ் பண்ணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத பற்றி ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சார், இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்க முனைவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில கட்சிகளின் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? கூட்டணி ஆட்சி அமைப்பது வாய்ப்புன்னு யாரு சொன்னா? இல்ல, 273 இருந்தால் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 சீட்டு கம்மியா இருக்கு. அது எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஆல்ரெடி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு பெரும்பான்மை என்டிஏட்ட ஆல்ரெடி தெளிவா இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி பண்ண முடியும்? இன்னொரு விஷயம் ஒன்னு நினைவுல வச்சுக்கணும். 28 கட்சிகளை கொண்ட இந்தி கூட்டணி மொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை விட பிஜேபி என்கிற ஒரு கட்சி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை அதிகம். அதை மறந்துடக்கூடாது. இந்தி கூட்டணி டோட்டல் கான்ஸ்டிடுவன்சிஸ் காட்டிலும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிற இடங்களுடைய எண்ணிக்கை கூடுதல். 240 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கவே முடியாது. இங்க இருக்கிற நிதிஷ்குமாரும் நாயுடுவும் அந்த பக்கம் போனால்தான் அது சாத்தியம். அவங்க போக மாட்டாங்க. அவங்க 2 பேரும் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தால் இந்தி கூட்டணில இருந்து ஏதேனும் கட்சியை இங்க கொண்டு வர முடியாது இதனால, பிஜேபினால. அப்படி உத்தவ் தாக்கரே கூட எதிர்காலத்துல இங்க சேருவார்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. உத்தவ் தாக்கரேக்கு மகாராஷ்டிரால திரும்ப முதல்வர் பதவியை கொடுத்தால் அநேகமாக மொத்த சிவசேனையும் என்டிஏவுக்குள் வந்துவிடும் அப்படின்னு நான் ஒரு பேச்சு அடிபடுது. அது என்னுடைய மும்பை நண்பர்கள்ட்ட இருந்து நான் கேள்விப்படுறேன். சார், மத்திய அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஜனாதிபதியிடம் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் சார்? அதான் இப்போ 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அப்ப இதுக்கு முந்தின அமைச்சரவை அது தானாக அது ரிசைன் பண்ணி ஆகணும். அதுக்கான லெட்டர் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்துட்டாங்க. அடுத்தாப்புல திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை அவர் கோரியிருப்பார். இன்னும் இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்கு சாயந்தரம் இல்லாட்டி நாளைக்குள்ள என்டிஏ ப்ரீபோல் அலையன்ஸ் என்டிஏ, அந்த என்டிஏவுக்கு ஃபுல் மெஜாரிட்டிக்கு மேலேயே நிறைய இருக்கு. அதனால என்டிஏவுக்கு அவர் அழைப்பு விடுப்பார். ஜனாதிபதி ஆட்சி அமைக்க சொல்லி பிரதமர் மோடிக்கே அழைப்பு விடலாம். அப்படி அழைப்பு விடுற பட்சத்துல என்டிஏ சார்பு பிரதமராக மோடி 3வது முறையாக பதவியேற்று நேருவுடைய சாதனையை சமன் செய்வார். சார், இன்று மாலை 4 மணிக்கு மோடி தலைமையில் என்டிஏ கூட்டம் நடைபெறுகிறது. அதே போல இன்று மாலை 6 மணிக்கு இந்தியா கூட்டணியின் கூட்டமே நடைபெறுது. இந்தியா கூட்டணி தரப்புல நாங்க தொடர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? எந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குது? வாய்ப்பு 0%. வாய்ப்பே கிடையாது. வெளியில ஒரு டாக்ஸை டெவலப் பண்ணலாம். இப்ப நீங்க என்கிட்ட மெனக்கிட்டு கேள்வி கேட்கறீங்க. மீடியாஸ் மூலமா ஒரு விவாதத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு இதை வச்சுட்டு எல்லாருமே விவாதம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நாடு முழுக்க தங்களை பற்றி பேச வைக்கலாம். அதற்கான ஒரு மலிவான உத்தி. எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். இந்தி கூட்டணி மொத்த எண்ணிக்கை பிஜேபி ஒரு கட்சி வாங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கையை காட்டிலும் கம்மி.
அப்படிங்கிறது எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இன்னொன்னு, உத்தவ் தாக்கரேவே எதிர்காலத்துல சில மாதங்களுக்குள்ள அவர் என்டிஏவுக்குள்ள வந்துருவாருங்கிறாங்க. உத்தவ் தாக்கரே ஒரே அம்பிஷன் மகாராஷ்டிராவோட முதல்வர் ஆகணும். அந்த பதவியை கொடுக்குறேன்னு சொன்னா அவர் எங்க வேணாலும் வந்துருவார். அதை கொடுப்பதற்கு தயாராக இருந்து அதுக்கு உதவி செய்வதற்கு பிஜேபி தயாராக இருந்தா அவர் திரும்ப என்டிஏவுக்குள்ள வந்துட்டு போறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக என்டிஏல இருந்தவர் தானே அவர். இப்பத்தானே சில ஆண்டுகளாக அந்த பக்கம் இருக்காரு. அப்படி வந்தா என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதனால இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. சார், கூட்டணி கட்சியில பங்கேற்பவர்கள் எல்லாருமே பாஜகவிடம் எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க கூடும் சார்? முன்வைக்க, அதாவது அவங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் போர்ட்போலியோ, எந்த அமைச்சர்கள் வேணும், என்ன ஏது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால இப்போ ஒரே ஆட்சி ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம், அதே மாதிரி காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம், இதெல்லாம் அமல்படுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி அவங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை வர வேண்டி இருக்கும். பட் அதே நேரத்துல நேற்றுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல பேசின ஒரு வெற்றி உரையில மோடி பேசினப்போ ஒன்னு சொல்லியிருக்கிறார். நாட்டின் நலங்கிறது மிக கடுமையான சில முக்கிய முடிவுகளை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமா கூட்டணி கட்சி தலைவர்கள் நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். அதனால ஒரு காமனா ஒரு ஐடியாவுக்கு கீழே இருந்து அந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு நான் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.